2 வெங்காயம், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா சோம்பு, 3 தக்காளி, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தாதீங்க, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமா. இதுலேயே உப்பு போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நான் அப்பவே போட மறந்துட்டேன் சார். தக்காளி நம்ம வதக்கணும் இல்லை, அது அரைச்சிக்கோங்க. நம்ம மசாலா அரைச்சோம் இல்லை, அது ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் போட்டு பெசணும், அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். உங்களுக்கு இதில் கடல மாவு வேணும்னா கடல மாவு போட்டுக்கோங்க. ரவுண்டு பிடிச்சிக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா போட்டணும். பச்சை வாசனை போற முட்டை அது நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள். உப்பு பார்த்து நீங்க போட்டுக்கோங்க, எனக்கு கம்மியாக்குது. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உண்டை பண்ணி வச்சு இந்த போட்டுக்கணும். கரண்டியில் கலரக்கூடாது, வெறும் இப்படி சும்மா அப்படியே இது பண்ணி விட்டுணுங்க. கரண்டியில் கலர்னா ஒஞ்சிடும். குழம்பு நல்லா கொதிக்கும் போது கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா குழம்பு ஆயிடுச்சு.